இப்போ எல்லோரும் மலையிலேருந்து இறங்க ஆரம்பிச்சிட்டோம். மாசிபரணி சாமி கும்பிட்டாச்சு, அமைச்சம்மன் கும்பிட்டாச்சு. இப்போ கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப சருவாக இருக்கனால எல்லோரும் கொஞ்சம் தடுமாற்றமாக இறங்கி போயிட்டுருக்கோம். பெரிய ஆளுங்கெல்லாம் முன்னாடியே விட்டுட்டோம். அவங்களாம் நடக்க முடியாது, கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் அவங்களாம் முன்னாடியே போக சொல்லிட்டு பசங்கள்லாம் பொறுமையாக போய்கிட்டு இருக்காங்க. நம்ம இன்னும் பொறுமையாக போகலான்னு நினச்சிட்ருக்கோம். போனால் வேகமாக ஏறிடுவோம். நம்ம எல்லாம் முன்னாடி அதெல்லாம் போயிட்டாங்க. ஆனால் எல்லா டைம் நீர்வீழ்ச்சிக்காக பார்க்கறதுக்கு வேகமாக போங்க. நம்மளும் போனோம். ஆனால் அந்த டைம் நீர்வீழ்ச்சியில் தண்ணியே இல்லை. எல்லோரும் கொஞ்சம் அதனால் வருத்தத்தில் பொறுமையாக போயிட்டுருக்காங்க. இல்லைன்னா அந்த நீர்வீழ்ச்சி நடக்க விட முடியாது. யார் போனாலும் ஆள் இழுத்துட்டு போயிடும் தண்ணி. இந்த டைம் புதுசாக நிறைய பசங்கள்லாம் வந்திருக்காங்க. அப்படின்னால அவங்களுக்கும் காமிக்கலாம் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் தண்ணி தான் இல்லை. அப்படிலாம் போய்கிட்டு இருந்தோம். இந்த டைம் பாருங்கள், அங்கே தண்ணியே வரல. இந்த போல் தான் வருது. எப்படி போக வேண்டியது இப்படி போயிட்டுருக்கு. இந்த ஓடெல்லாம் அப்படியே அடித்து போயிட்டுருக்கோம். நீர்வீழ்ச்சி தண்ணி வந்துச்சுன்னா அது போல் வேகமாக. இப்போ பார்த்தா ஒன்று கூட இல்லை. சரி, பார்த்துட்டு அடுத்து மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பார்த்துட்டே இருக்கேன் எப்படி இருக்குன்னு பிளேஸை பாருங்கள். நீர்வீழ்ச்சி தாண்டி இந்த மாதிரி இடத்துல மிஸ் பண்ணுறவங்க இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மலை வெட்டி இறங்கினோம்னா அடுத்து அப்படி வச்சு போய் ரோட்டுக்கு தாங்க போயிடுவோம். ரோடு வந்தாச்சு. ஆனால் நாங்கள் எட்டுக்கையம்மன் கோயில் போய்ட்டு வந்தோம். அங்கே எதுவும் ஃபுட்டேஜ் எடுக்க முடியல. ஏன்னா ஃபோனில் சார்ஜ் கிடையாது. நாங்கள் வர்ற எத்தனை நாளுக்கும் ஃபஸ்ட் நான் போகிற சார்ஜ் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இயர் வேணால் ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து அதை முடிச்சுட்டு இப்போ அரப்பேஸ்வரன் கோயிலுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கோம். எல்லோரும் பாதி பேர் முன்னாடி போயிட்டாங்க, பாதி பேர் பின்ன வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம டீமில் எல்லோரும் இந்த ரோடு ரொம்ப டேமேஜாக இருக்கும் எல்லா வருஷமும். இந்த வருஷம் பார்த்தா கொஞ்சோண்டு மணல் போட்டிருக்காங்க. இருந்தாலும் இதுலேயே நடக்க முடியாமல் தான் நம்ம பசங்களாம் வந்தாங்க எல்லோரும். இப்போ எப்படியோ நார்மலான ரோட்டுக்கு வந்துவிட்டோம். இதுலேருந்து நேராக கோயிலுக்கு போகிறது தான். இன்னும் ஒரு 2-3 கிலோமீட்டரில் கோயில் போய் சேர்ந்துருவோம். ஆனால் நம்ம ஃபோனில் தான் சார்ஜ் இல்லை. அதனால் அந்த ஃபுட்டேஜே எடுக்க முடியாது. நெக்ஸ்ட் இயர் எல்லா கோயிலோட ஃபுட்டேஜையும் உங்களுக்கு காமிக்கிறேன்.